கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுங்க. Allow the Holy Spirit to work in your heart. இந்த பரிசுத்த ஆவியானவர் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். Thank you Lord, thank you Lord. உங்க ஆம்பிஷன், என்னுடைய லட்சியம், என்னுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு நீங்க எழுதுறதுக்கு முன்னாடியே அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த பூமியில உங்க தாய் தகப்பனை விட அதிகமா உங்களை ஒருத்தர் நேசிக்க முடியும்னா அவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவரால மட்டும்தான் இவ்வளவாய் இவ்விதமாய் அன்பு கூற முடியும். ஆண்டவர் சொல்றாரு, வாசப்படியில நின்று கதவை தட்டுறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறந்தா நான் அவனுக்குள்ளே வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்றதுதான் ஜீசஸ். வாழ்க்கையை அவரால தான் மாற்ற முடியும், வேற யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா உங்க லைஃபை அவர் கையில நீங்க இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை ரொம்ப ஆசீர்வாதமா வைப்பார். Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு இந்த நேரத்திலும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாள் நான் அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன், அவங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. There are areas of struggle. நீ போராடுகிற அந்த நிலைமைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த ஏரியா ஆஃப் ஸ்ட்ரகிள்குள்ள கடந்து வந்து உன் வாழ்க்கைய விடுதலையுள்ள வாழ்க்கையா, ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையா மாற்றுகிறேன். நீ ஏன் தனித்து போராடுற? திரும்ப திரும்ப நீ தோற்று போகிற? உன் வாழ்க்கையை நீயே கசந்து கொள்ளுகிற? ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற? ஆனா அந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ இடம் கொடு. அவர் கடந்து வந்து உன் வாழ்க்கைய ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். Maybe your life is messy. உன் வாழ்க்கை ஒரு மெஸ்ஸா இருக்கலாம். ஆனா ஒரு மிராக்கிளை செஞ்சு உன் வாழ்க்கையவே ஒரு மெசேஜ் அவர் மாற்றுவார். Thank you Holy Spirit. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்கப்பா, ஒவ்வொருவரோடு இடைப்படுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நிச்சயமா என்கிட்ட திட்டமா சொன்ன காரியங்கள் அவைகளை உங்களுக்கு முன்னாடி நான் பகிர்ந்து கொள்றேன். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு ஸ்லைடு ஒன்று உங்களுக்கு போட போறோம். உங்களுக்கு தெரியும், இது தெரியுமா? இது இது என்னது? அதாவது என்னது? டீ. சரி, ஆனால் 3 ரோசஸ் பற்றி நான் பேச போல. இப்போ இன்னொரு ஸ்லைட் போடுவாங்க பாருங்க, 3 crosses. சரியா? 3 crosses பற்றி நான் பேச போகிறேன். நான் இந்த மேடையில் நிறைய செய்திலாம் கொடுத்துருக்கேன், பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு சும்மா ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஜீசஸ் உங்களை பற்றி என்ன சொன்னாங்க, ஒரு காமனாக என்ன சொன்னாங்க, அதை நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்லைடு, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன இருக்குது? 3 கிராஸ் இருக்கு, தெரியுதா? ஓகே, இது அந்த கிராஸை கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கேன். இதுக்கு முந்தின ஸ்லைடு போங்க. இந்த 3 கிராஸ் இருக்குல்ல, இதில் ஜீசஸோட கிராஸ் எது? சென்டரில் இருக்குது. சரியா? எங்கள் பாட்டிமா தாத்தா வீடு இங்கே பசுமலைன்னு ஒரு இடத்துல இருந்துச்சு. நான் அங்கே போனேன்.
அங்கே போய் அவங்கள பார்க்க போனேன், எனக்கு விவரம் தெரியும் பொழுது. அவங்க கடைசியில் ஜோம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? என் தலையில் அப்படியே சிலுவை எத்தனை சிலுவை போட்டாங்க? 3. இப்போயும் நீங்கள் யார்கிட்ட பெரியவங்ககிட்ட போய் ஜோம் பண்ண சொன்னீங்கன்னா எத்தனை சிலுவை தான் போடுவாங்க? 3 தான் போடுவாங்க. எனக்கு ஒரே டவுட்டு. நான் வெளியே வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா ஜீசஸ் ஒரு சிலுவை தானே மறிச்சாரு, பாட்டிமா தெரியாமல் திருடிங்க சிலுவையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, என் மேலே போட்டு விட்டாங்களேன்னு சொன்னேன். ஓகே, ஸோ 3 ரோசஸ் இல்லை, 3 கிராசஸ். அது அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க. ஓகே, 3 எஃப் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் எஃப் நான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட் எஃப் 3 எஃப் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு எஃப் என்ன அப்படின்னா வந்து ஃபெயிலியர். இங்கே யாராவது நீங்கள் வந்து கையை தூக்க சொல்ல மாட்டேன் நான், யாராவது வந்து ஏதாவது டெஸ்ட்டில், கிளாஸ் டெஸ்ட்டாக இருக்கலாம், ஏதாவது ஃபெயில் ஆகிருக்கீங்களா? ஃபெயிலியர் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக ஆண்டவர் என்று சொன்ன விஷயம் என்னென்னா, யூ ஹாவ் டு டாக் அபவுட் ஃபெயிலியர்ஸ். தோல்விகளை பற்றி பேசணும்னு ஆண்டவர் தெளிவாக சொன்னார். தோல்விகள் இது ஏன் இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு புது வெற்றிக்குள்ள, ஒரு பெரிய வெற்றிக்குள்ள இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, நடத்த போறாரு. சரியா? ஸோ ஃபெயிலியர்ஸ் த ஃபஸ்ட் எஃப். அந்த ஃபஸ்ட் எஃப் 3 சிலுவையிலிருந்து அப்படியே அதை மேலே மட்டும் பார்த்து எஃப்பாக போட்டுட்டோம், சிலுவையை வந்து எஃப் ஆக்கிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு எஃப் என்ன அப்படின்னா ஃபெயிலியர், தோல்வி. இந்த மனுக்குளம் ஒரு மனுஷனை உண்டு பண்ணி முதல்ல ஆதாம் ஏவாள் வச்சார் இல்லையா ஆண்டவர், அந்த மனுஷனை என்ன பண்ணிட்டான், தோற்று போயிட்டான். ஆடம் ஃபெயில்டு. சரி, ஆதாம் விழுந்து போயிட்டான், தோற்று போயிட்டான். அடுத்து ஒரு பெரிய லீடர் எழுப்பினார் ஆண்டவர், மோசஸ் என்ன பண்ணிட்டாரு, மோசஸ் அந்த கானானுக்குள்ள போக முடியாம மோசஸ் என்ன பண்ணிட்டாரு, ஃபெயில்டு. மோசஸ் ஃபெயில்டு. எலியா பத்தி தெரியுமா உங்களுக்கு? எலியாக்கு எல்லா வெளிப்பாடும் இருந்துச்சு, ஆனா அவர் சாக மாட்டார்ன்ற வெளிப்பாடு மட்டும் அவருக்கு என்ன இல்லை, கிடைக்கல. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, ஆகாபை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்ன ஆளு அவர் மனைவியாக இயேசபேலை பார்த்து என்ன பண்றாரு, பயப்படுறாரு. எலியா ஃபெயில்டு. சரி, இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஆள்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். யார் அது? தாவீது. அப்படித்தானே? தாவீதை பத்தி என்ன போட்டிருக்கு, இருதயத்திற்கு ஏற்றவன். டேவிட் ஆல்சோ ஃபெயில்டு. தாவீதும் முக்கியமான ஒரு விஷயத்துல தாவீது என்ன பண்ணாரு, ஃபெயில். ஸோ இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்காங்க. நான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருந்தும் ஒரு நபரை உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. என்ன சொல்றாரு, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றாரு ஜீசஸ். நான் ரொம்ப ட்ரை பண்ணோம், நான் மட்டும் இல்லை, எங்கள் கூட இருக்கிற எல்லாரும் ட்ரை பண்ணோம், ஆனால் நாங்கள் என்ன ஆயிட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம், நாங்கள் தோத்துட்டோம். சரி, இந்த வசனத்தை கூட எடுத்து பாருங்களேன். மத்தேயு 14 அதிலே 30வது வசனம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அதே பீட்டர் தான் இங்கே என்ன பண்ணிட்டாரு, பீட்டர் ஃபெயில் ஆயிட்டாரு. அதுவும் பாருங்களேன், இவருடைய ஃபெயிலியர்லாம் எப்படி இருக்குன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு தானே, யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த ஃபெயிலியர் இருந்துச்சு. இன்னும் ஒரு போர்ஷன் இருக்கு, லூக்கா 22ஆம் அதிகாரம். அதுல 31 to 39 வரைக்கும் உள்ள வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஒரு லாங் பேசேஜ், நானே சொல்றேன். அது என்ன அப்படின்னா, ஜீசஸ் வந்து இந்த பீட்டர்கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா, பீட்டர் இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை நீ என்ன பண்ணுவ, என்னைய மறுதலிப்ப. இது எப்படி இருக்குன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸ் வந்து கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்றார் இல்லையா.
இதான் உனக்கு பரீட்சை, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பாஸ் ஆயிடுவான்னு நினைச்சிங்க? சொன்ன பிறகு என்ன பண்ணிட்டான்? ஃபெயில் ஆயிட்டான். இவர் சொன்னாரே இப்படிதான் நடக்கும்னு சொன்னாரே, அப்படியே நடந்துகிட்டு இருக்கே. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு? ஃபெயில்டு. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3 தடவை. 3ஆவது தடவை மறுதளிக்கும் பொழுது சொன்ன மாதிரியே சேவல் கூவிருச்சு. ஸோ ஃபெயிலியர்ஸ் 3 முறை. ஆனால் ஜீசஸ் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லும்போது அவர் விசேஷமாக சொல்லிவிடுறார். என்ன சொல்றார் தெரியுமா? நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு சொல்லி போய் 11 பேருக்கும் சொல்லுங்க. அப்படியே சொல்றாரு, பேதுருக்கும் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் எஃப் அப்படின்றது வந்து ஃபெயிலியர்ஸ். அதுதான் நான் முதல்ல அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். என்ன அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன்? இந்த இடத்துல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அது எந்த மாதிரி ஃபெயிலியர்ஸாகவும் இருக்கலாம். ஒருவேளை இப்போ மீன் பிடிக்கிற இடத்துல தோத்து போயிட்டான் அப்படின்னா என்னது? அது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபெயிலியர். வேலை பார்க்குற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல ஒரு தோல்வி, ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வி, என்ன தோல்வியாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் உன் தோல்வியை இன்னைக்கு ஜெயமா மாற்ற போறேன். பிரைஸ் தி லார்ட். 2வது எஃப், அந்த செகண்ட் எஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சென்டரில் இருக்கிற எஃப். அங்கே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கேன். ஃப்ரெண்டு. இங்கே யாராவது ஒருத்தர், எனக்கு இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒருத்தர் கூட ஃப்ரெண்டே கிடையாதுன்னு யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? யார் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அதில் சிலர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சிலர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சில ஆட்கள்கிட்ட நம்ம எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம் அப்படிதானே? ஸோ இந்த 2வது எஃப் வந்து ஃப்ரெண்ட். பைபிளில் ஆபிரகாம் அப்படின்னு ஒருத்தரை பார்க்குறோம். அந்த ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? ஆபிரகாம் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய சிநேகிதன். ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, 3 இடத்துல என்ன பண்ணிக்கிறார் தெரியுமா? சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் உங்களோட உங்கள் ஃபெயிலியரை மாற்றக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவர் பெரிய சிருஷ்டிகர்த்தா, இவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் தான். ஆனாலும் இவர் எப்படி இருக்க விரும்புகிறார் தெரியுமா? சிநேகிதராக இருக்க விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம், அதில் 13 மற்றும் 15 இந்த 2ஐயும் வாசிக்க பார்க்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எல்லாருக்கும் இருக்கீங்க இல்லையா? என் ஃப்ரெண்டுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். யாராவது இருக்கீங்களா? அதை தவிர வேறு எதுனாலும் கேளுங்க இல்லையா? என்னப்பா ஃப்ரெண்டுன்னா அப்புறம் உயிரையே கொடுக்க முடியுமா? ஆனால் இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணார் தெரியுமா? சும்மா சொல்லலை, உயிரே என்ன பண்ணார்? கொடுத்தார். அதனால தான் அந்த நடுவில் இருக்கிற எஃப்ல இந்த ஃப்ரெண்டை வைக்கிறோம், ஜீசஸ். உங்கள் ஃபெயிலியர்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அவர் தான் நடுவில் உங்களுக்காக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் யாருனாலும் இருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஆண்டவர் அறிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை இன்றைக்கி தான் கேள்விப்படுறவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயிலியர்ஸை தாண்டி வந்திருக்கீங்க, இல்லை இப்போ ஏதோ ஃபெயிலியர், ஒரு சிச்சுவேஷன், ஒரு தோற்று போன நிலைமையில் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை அவ்வளோ பிரகாசமாக எனக்கு தெரியல, என் குடும்பமே ஒரு தோற்று போன குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன் தெரியுமா? யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட் இன் ஜீசஸ். இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல சிநேகிதர். 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் சொன்னார் மட்டும் கிடையாது, அவர் எல்லாத்தையும் கொடுத்தார், தம்மையே கொடுத்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா யோவான் 17 அதிகாரத்தில் சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையும் நான் என்ன செஞ்சேன், இவர்களுக்கு, இந்த சிநேகிதர்களுக்கு கொடுத்தேன். சிநேகிதர் அப்படின்னாலே அதில் என்ன இருக்கணும், ஷேரிங் இருக்கணும், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு தராமல் சாப்பிட்டு இருந்தால் அது என்ன ஃப்ரெண்டாது இல்லை. ஸோ தெர் இஸ் ஷேரிங் இன் ஃப்ரெண்ட்ஷிப். ஜீசஸ் ஷேர் எவ்ரிதிங் இன்க்ளூடிங் ஹிஸ் க்ளோரி. அவர் தம்முடைய மகிமையையும் இந்த சிநேகிதர்களுக்காக நமக்காக அவர் கொடுத்தார். இந்த ஜீசஸ் இவ்வளோ ஃபெயிலியராக இருந்த பீட்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பீட்டருடைய லைஃப்பை எவ்வளவு வித்தியாசமாக மாற்றினார் அப்படின்னு சொன்னால், பின் நாட்களில் அவனுடைய நிழல் பட்டு கூட என்னாச்சு தெரியுமா, சுகம் உண்டானது. இந்த ஜீசஸ் இன்னொன்று நான் பைபிளில் பார்க்குறேன், இவர் பீட்டருடைய ஃபெயிலியரில் தான் பீட்டர் போய் பார்த்து பேசுகிறாரு. ஆனால் அந்த ஃபெயிலியரை அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கே அதை ஒரு வெற்றியாக மாற்றிட்டார். எங்கே ஒரு எம்டி போட்டோட நின்றுட்டு இருந்தானோ அன்னைக்கே அந்த போட்டை என்ன பண்ணிட்டாரு, அந்த போட்டு மட்டும் இல்லைப்பா, உன் ஃப்ரெண்டு போட்டையும் சேர்த்து என்ன பண்ணேன் நான் நிரப்புகிறேன். எந்த கடல்ல பேதுரு ஃபெயில் ஆனாரோ அந்த கடல்லையே திரும்ப அந்த பேதுரு என்ன பண்ணாரு, ஜீசஸ் நடக்க வைத்தார். எப்படி? ஃப்ரெண்ட் ஆனதுனால. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு காட் ஃப்ரெண்ட் ஆனதுனால அந்த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்தும் காட் கைண்ட் ஆஃப் ஒபீடியன்ஸும் அந்த ஏப்ரஹாமுக்குள்ள வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு தேவன் சிநேகிதனா இருந்தபடினால தேவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்குமோ அந்த விசுவாசமே ஆபிரகாமுக்குள்ள வந்துருச்சு, அந்த கீழ்ப்படுதலே வந்துருச்சு. பீட்டர் ஃபெயிலியர் தான், ஆனா அவன் கூட ஜீசஸ் இருந்ததுனால. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் அதில் 4ஆம் அதிகாரத்தில் 13th verse, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்பா, இவங்க ஒன்றும் சரியா படிக்கலாம், அவங்க ஃப்ரெண்டு இருக்காரா ஒருத்தர், அவரு பயங்கரமானவருங்க. ஸோ அதுதான் பீட்டருடைய டெஸ்டிமனி. பீட்டர் ஒரு ஃபெயிலியர்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமஸாக மாறினதுக்கு காரணம் என்ன? ஜீசஸ் அவனுடைய ஃப்ரெண்டாக இருந்ததுனால. சரி, 3வது எஃப் என்னன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த நடுவில் இருக்கிற எஃப் இருக்குல்ல, இந்த நடுவில் இருக்கிற எஃப், இதில் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிட்டு நான் அப்புறம் அடுத்ததுக்கு போகிறேன். இதில் என்னன்னா, முதல்ல நான் 3 கிராஸ் உங்களுக்கு காமிச்சேன்ல. ஸோ இதுக்கு அடுத்த படம் நீங்கள் பாருங்கள், அந்த 3 கிராஸ் தெரியும். 3 கிராஸ் இருக்கு இல்லையா, 3 கிராஸ் அப்படி தானே, ஆமாவா இல்லையா? ஸோ அது 3 டீ மாதிரி தெரியுதுல்ல. நீ பாருங்க, ஜீசஸ் ஒரே ஒரு வேர்டு சொன்னார், அந்த வேர்டில் 3 டீ இருக்கு. அது கிரீக் வேர்ட். என்ன போட்டிருக்கு? டெட்டெலஸ்டாய். சொல்லுங்க, டெட்டெலஸ்டாய். இன்னொரு முறை சொல்றீங்களா? டெட்டெலஸ்டாய். எத்தனை டீ இருக்கு? 3 சில்வர் மாதிரி இருக்கா? இருக்குல்ல. டெட்டெலஸ்டாய் அதோடைய அர்த்தம் என்னன்னா, எல்லா கடனையும் நானே என்ன பண்ணிடுறேன், செலுத்துறேன். இவன் வாங்கின எல்லா கடனையும், டேனியல் மோசஸ் வாங்கின எல்லா கடன், அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை, அவன் பண்ண எல்லா பாவம், அவன் மேலே இருக்கிற எல்லா சாபம், எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிடுறேன், கிரயத்தை செலுத்தி விடுகிறேன். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, ஜீசஸ் எனக்காக பே பண்ணிட்டாரு. இந்த உணர்வு நமக்குள்ள இல்லைன்னா என்ன ஆகும்னா, நமக்கு சில நேரம் கில்ட்டி கான்ஷியன்ஸ் வந்துடும், குற்ற உணர்வு வந்துடும். ஐயோ,
நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இப்படி ஆயிட்டனே. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் ஜீசஸ் ஸ்டில் வாண்ட்ஸ் டு பி யோர் ஃப்ரெண்ட். உங்க வாழ்க்கையை அவர் நிச்சயமா மாத்திடுவார். நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க யோசிக்கவே வேண்டாம். நீங்க அவர் கூட ஃப்ரெண்டா மட்டும் இருந்தாலே போதும். அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவார், உங்க வாழ்க்கையை மாத்திடுவார். அதுதான் பவர் ஆஃப் த காஸ்பல். அவருடைய வல்லம் அதுதான். அவர் அழகா என்ன பண்ணிடுவார், மாத்திடுவார். ஜீசஸ் செஞ்ச முதல் அற்புதம் என்ன? தண்ணீரை மாற்ற முடியுமா? அப்படி உங்களால் மாற்ற முடியுமா? அவரால் மாற்ற முடியும். அப்போ தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவரால் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆமென். ஸோ டெட்டலஸ்டாய். அடுத்த ஸ்லைடு போங்க. அதோடைய அர்த்தம் என்ன போட்டு தெரியுமா? இட் இஸ் ஃபினிஷ்ட். இட் இஸ் ஃபினிஷ்ட். அப்போ இந்த தேர்டு எஃப் இருக்குல்ல, இந்த மூணாவது எஃப் இருக்குல்ல, அந்த மூணாவது எஃப்பை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். என்னது? ஃபுல்னஸ். ஏன்னா அவர் அந்த செகண்ட் எஃப்லேயே அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்டு எனக்கா எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, பே பண்ணிட்டாரு. அல்லேலூயா. பசங்களுக்கு தெரியும். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க அப்படி வந்து அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு எங்கேயாவது போய் ஒரு டீ ஷாப்புக்கெல்லாம் அப்படிலாம் போக மாட்டாங்க. ஆனால் பசங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க. 4 பேர் சேர்ந்து போவாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவார், பே. அப்படி தானே நாங்களாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது 10 பேர் 20 பேர் போவோம். எவனா ஒருத்தன் இருப்பான், நமக்கு நீ சிக்க மாட்டானா என்ன? எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு அவன் தான் இன்னைக்கு வாங்குறான், அப்போ எல்லாம் வாங்குவான். வாங்கினா அவன் என்ன பண்ணுவான், கடைசியில் பே பண்ண. ஜீசஸ் எல்லாத்தையும் பே பண்ணதுனால நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபுல்னஸ். இந்த வசனத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. இது வந்து இங்கிலீஷில் எப்படி இருக்கு? ரோமன்ஸ் 5:17. நீங்கள் தமிழே வாசிங்க. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ், அதுக்கப்புறம் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் ஃபுல்னஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், அப்புறம் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். இயேசுப்பா வந்து ஜீவனை கொஞ்சமா தந்திருக்கிறாரு, பரிபூர்ண ஜீவன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப 3 ஃபுல்னஸ். இப்போ நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த 3F அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடில் ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3F என்ன இப்போ அப்படின்னா ஜீசஸ் வந்ததுனால, ஜீசஸ் என் லைஃப்ல என் ஃப்ரெண்டாக மாறினதுனால 3F இருக்கு. என்ன தெரியுமா? ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ், ஃபுல்னஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 3 வந்துருச்சுன்னா பைபிள் சொல்லி இவைகளை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப எந்த காரியத்தில் தோற்று போயிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் இந்த பரிபூர்ணத்தையெல்லாம் உனக்கு தர்றேன். நான் உன் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால இந்த பரிபூர்ணத்தெல்லாம் உனக்கு தர்றதுனால நீ ஆளுகை செய்வாய். இன்னும் சொல்ல போனா பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஜோனத்தன், டேவிட், இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். யோனத்தானை பற்றி போட்டிருக்கு, அவன் தாவீதை தன் உயிரை போல என்ன பண்ணானா, சிநேகித்தான். அதனால என்ன பண்ணான் தெரியுமா? தாவீது வனாந்தரத்தில் இருக்க நாட்கள்ல, தாவீது துரத்தப்பட்ட நாட்கள்ல அவனை கூப்பிட்டு சொல்றான், அப்பா நான் அவன் கூட ஒரு லவ் கவரன் பண்ணணும், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு என்ன செய்றேன், தரேன். என்னுடைய வில்லை வச்சுக்கோ, என்னுடைய பட்டயத்தை வச்சுக்கோ, என்னுடைய இந்த வஸ்திரத்தெல்லாம் வச்சுக்கோ, என்னுடைய கச்சையை கூட வச்சுக்கோ, எல்லாத்தையுமே கொடுக்குறேன். எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். ஸோ அந்த வில் அப்படின்றது வந்து என்ன, ஒரு இலக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறேன், உன் கூட ஒரு லவ் கவர்னன்ட் வச்சிருக்கேன், அதனால நான் இந்த இலக்கை அடைவேன்னு சொன்னா அதை நீயும் அடைவாய்.
Praise the Lord. என்னுடைய பட்டயம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய பவரை நான் என்ன செய்றேன், உனக்கு தர்றேன். என் வஸ்திரத்தை உனக்கு தர்றேன். அப்படிதான் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றிருக்கிறோம். அப்படிதான் அவருடைய நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் சொல்றாரு, அப்பா என் மேல இருக்கிற மகிமையை நான் என்ன செய்றேன், உனக்கு தரேன். So just like Jonathan gave everything for the love covenant, Jesus, he wants to give everything to, எல்லாத்தையும் நமக்கு தரும்படி விரும்புகிறார். Praise the Lord. Amen. So இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை யோசிக்கணும். உங்க ஃபெயிலியர்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபெயிலியர்ஸை மாற்றுறதுக்காகவே உங்களுக்கு ஜீசஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஃபெயிலியர்ஸையும் மாற்றி உங்களை ஃபுல்னஸ்க்குள்ள நடத்த விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஒருவேளை என் லைஃப்பில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருக்குது, இல்லைன்னா என் லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு, நான் ஜீசஸோட புதுசாக நடக்க விரும்புகிறேன். I want to walk with Jesus. I want to walk into the fullness that is available with my friend. என்னுடைய சிநேகிதராக இருக்கிற என் ஏசப்பா கிட்ட இருக்கிற அந்த ஃபுல்னஸ் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நீங்க இருக்கிற இடத்துல தயவு செய்து யாரையும் பார்க்காம எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ப்ரே பண்ண விரும்புகிறேன். வெட்கமே பட வேண்டாம். ஜீசஸ் உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறாரு. Thank you Holy Spirit. உங்க கைகளை அந்த ஏசப்பாக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் நிறைய தவறு செய்திருக்கிறேன். உங்களுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசிட்டேன். உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் தெரியாம பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். நீங்க ஊழியம் செய்றீங்க, உங்களை நான் உணர்கிறேன். ஏசப்பா இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. இன்னைக்கு இது மாதிரி ஒரு கூட்டம் நடக்கணும்னு தீர்மானிச்ச போது எனக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு காரியம் உண்டு. அது என்ன தெரியுமா? சிம்சோன் கைகள் கட்டப்பட்டவனாக லேகி என்னும் இடத்திற்கு வருகிறான். அவனை சுற்றிலும் ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம், பரியாசம் பண்ணி கேலி செய்து சிரிக்கிற ஒரு கூட்டம். அந்த இடத்துல தனித்த நபரா ஒருவனா அவன் என்ன வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார். அவர் இறங்கின உடனே அந்த கட்டுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அந்த கட்டுகள் எல்லாம் அவனை விட்டு அருந்து போய்விட்டது. நீங்க நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் நான் சொல்றேன், ஒருவேளை சிம்சோன் மேல இருந்த கட்டுகள் அவன் சம்மதத்தோடு கூடிய கட்டுகளா இருந்திருக்கலாம். அவனுக்கு தெரியும் அந்த கட்டு அவனை கட்டினதெல்லாம் அவனுக்கு தெரியும். He was part of it. He accepted that. உங்க வாழ்க்கையில் சில கட்டுகள் கூட நீங்க அனுமதிச்சதுனால வந்த கட்டுகளா இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் என்னுடைய அக்கினியை உண்மையில் அனுப்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் அனுப்புகிறேன். அவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் இன்னைக்கே உடைத்து போடுவார். இன்றைக்கு அவைகளை சுட்டரித்து போடுவார். அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்பும் என்று கேட்கிறீங்களா? என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. Thank you Lord. Hallelujah. ஓ நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. இந்த நாவியில் அபிஷேகம்
ஓஹோ நிரப்பிடுங்க 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 என்னையே நிரப்பிடுங்க 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 என்னையே Praise the Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீ நிரப்பும் ஆண்டவரே. வாழ்க்கைகள் மாறட்டும், வாழ்க்கைகள் மாறட்டும். ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் வாழ்க்கைய நான் அற்புதமா மாற்றுகிறேன். இன்னைக்கு ஒருவேளை அது அற்பமா இருக்கலாம், ஆனா நான் உன்னை அற்புதமா மாற்றுகிறேன், அற்புதமா மாற்றுகிறேன். உன்னுடைய நிழல் பட்டும் வாழ்க்கை மாறும். நீ போகிற இடத்துல இந்த பிரசன்ஸை நீ கேரி பண்றதுனால, அனாயிண்டிங்கை கேரி பண்றதுனால உன் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். You're going to touch many lives. அநேக வாழ்க்கைகளை, அநேக தனிநபர்களை நீ ஆசீர்வதிக்க போகிறாய். Thank you Holy Spirit. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் பலமுறை விரும்பினேன், ஆனா என்னால முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் என்னுடைய ஆவியினால் உன்னை நிரப்புகிறேன். I'm filling you with my Holy Spirit. I'm filling you with my glory. அப்படியே நம்முடைய கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. I believe God is releasing an anointing right now. Amen. Hallelujah. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஒரு பொன்னிறமான எண்ணெயை அவர் உண்மையில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஓரமா சந்தலா ரக்கலே ஓரமானி அந்தரே ரிஷகலமானரியாந்தலோரமா மரதலதே. Thank you Lord. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Thank you Lord Jesus. நன்றி இயேசுவே. Amen. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தேவனே, ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் Amen. Hallelujah. நீர் யாரெல்லாம் இந்த நாள்ல இங்க கொண்டு வந்திருக்கிறீங்களோ ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தருகிறோம். Amen அப்பா. ஆண்டவரே, நீர் அனுப்பின வார்த்தைகள் மூலமா அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கப்பா. Thank you Lord Jesus. From failures I pray that you take them to fullness, O Lord. Amen. Hallelujah. Let them move forward. முன்னோக்கி முன்னேறி நடக்கும்படி இன்று முதல் ஆண்டவரே உம்முடைய நேசத்தை பற்றிக் கொள்ள, உங்க பிரசன்னத்துல தங்கி இருக்க உதவி செய்யப்பா. ஆபிரகாமுக்கு உமது பார்வை கொடுத்தீர், உம்முடைய பேச்சை கொடுத்தீர், உம்முடைய நடையை கொடுத்தீர். அதே போல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பார்வையை பெற்றுக் கொள்வார்களாக, உம்முடைய பேச்சை பெற்றுக் கொள்வார்களாக, உம்மை போலவே புறப்படுவார்களாக. Amen Jesus. நீர் நல்லவரும் நன்மை செய்தவருமாய் சுற்றி நடந்தீர். Hallelujah. அதே போல அதே அபிஷேகத்தோட Amen. இந்த பிள்ளைகளும் காணப்படும்படி ஜெபிக்கிறோம். Thank you Lord Jesus. ஆண்டவரே, ஒருவேளை இந்த ரெக்கார்டிங்க போஸ்ட்லேவா யாரு பார்த்தாலும், Amen. எந்த வாலிபர்கள் பார்த்தாலும், எந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்தாலும் அவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய தயவுள்ள கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தந்து ஜெபிக்கிறோம். Amen. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாவலும், வழிநடத்தலும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கிடைந்தும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.
ஆமென்.